பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவு சார்பாக 124 கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அப்போது காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து தேங்காய் உடைத்து பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து 1008 எலுமிச்சை பழங்களால் ஆன மாலை அணிவிக்கப்பட்டு மகுடமும் சூட்டப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று காமராஜரின் பிறந்த நாளை உற்சாகத்துடன் கொண்டாடினர். அவர்களுடைய வம்சவழி பேத்தி மயூரி இன்னைக்கு பெருந்தலைவருடைய பிறந்தநாள் விழா 124வது பிறந்தநாள் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் காமராஜர் ஐயாவை போல மிகவும் ஒரு பொற்கால ஆட்சியை நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் 124 கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. கேரள மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் ஜெனிதலா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி, காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன் குமார் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.